பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OPPO F17 Pro. இதை நான் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்ஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். அதோடு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் OPPO F17 ப்ரோவோட பாக்ஸு. நம்ம கையில் இருக்கிறது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதோட பின்னாடி ஸ்டார் வேல்யூ எல்லா பிளாப்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோனுக்கு அடாப்டான நல்ல ஒரு கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்லிம்மாக நல்லாவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் ஹெச்டி டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30 வாட்ஸ் ஊக் சார்ஜஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள். ப்ளஸ் இதில் ஏர்ஃபோன் கொடுத்துருக்காது. 3.2mm ஜாக்கில் ஏர்ஃபோன் கொடுத்துருக்கு. ரொம்ப இது சூப்பரு. இது பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்லிக் டிசைன். இது ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கில் ரொம்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்லிம்மஸ்ட் ஃபோனுன்னு சொல்லிக்கலாம். இது 6.243 ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே, 20 and 9 ரேஷியோவில் இருக்குது. இதோட பவர் கார்டுனா மீடியாடெக் Helio P95 இதில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது 8GB RAM 120GB வேரியண்ட்டும் ப்ளஸ் 250GB வேரியண்ட்டும் இதில் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 நானோ சிம்மு ப்ளஸ் மைக்ரோ எக்ஸ்டி கார்டு, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். OPPO F17 பொறுத்தளவில் நல்ல ஒரு ஸ்லிம்மாக ரொம்ப இதாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமராவை பொறுத்தளவில் 48MP மெயின் கேமரா வித் 1.7 அப்சர் கேப்பத்தோடு வருது. 8MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸு அடுத்த கேமரா. ரெண்டாவது 2MP டெப்த் சென்சார், 2MP மைக்ரோஃபோன் கேமரா அடுத்த கேமரா. இதில் 4K வீடியோவும் சூப்பராக நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா வீடியோ எடுத்திருக்கேன். நான் கடைசியில் உங்களுக்கு இதில் எப்படி ஃபோட்டோ இல்லாமல் இமேஜ்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தளவில் 12MP ப்ளஸ் 2MP செல்ஃபி கேமரா. அதுவும் நம்மளை தெளிவாக இருக்குது. நான் செல்ஃபி அதை எப்படி கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கடைசியில் அதோட பிக்சர்ஸ் காமிக்கிறேன். இது கலர் OS 7.2ல் Android 10ல் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஊக் ஃப்ளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா குயிக்காக சார்ஜ் ஏற்றிடலாம். இன்ஃபினிட்டி ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவில் நல்லா குயிக்காக ஸ்பீடாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் 4G வோல்ட் சப்போர்ட்டு, ஒய்ஃபை, ப்ளூடூத்து, GPS எல்லாமே 3.mm ஜாக் இருக்குது. இன்னொன்று என்னன்னா இதில் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஹெட்ஃபோனும் வருது. இது டைப் C போர்ட்டு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 164 கிராம் தான் இருக்குது. அதனால் கையில் வச்சுருக்கிறதே தெரியல. ஒரு சில நேரத்தில் கையில் நம்ம ஃபோனை வச்சுருக்கோமா என்னங்கிறதே தெரியுது. இது ஒரு 4 கலர்ஸில் வருது. பிளாக்கு, ப்ளூ அப்படிங்கிற ஒரு 3-4 கலரில் வேரியண்ட்டில் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் எடுத்த பிக்சர் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு. இதோட செல்ஃபி கேமரா, இது போர்ட்ரேட் மோடில் எப்படி இருக்குது என்னங்கிறத ஒரு கேமரா எடுத்ததை உங்களுக்கு நான் இதை காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு ஒரு கேமரா செல்ஃபிக்கு இது பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் நல்லா ப்ளர் பண்ணி சூப்பராக காமிக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி லாங் ஷாட்டு, பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுக்கிறது எல்லாமே ஒரு நல்ல தெளிவாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.